வணக்கம். 21/5/2025 விசுவாச வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். கும்பத்தில் சந்திரன், ராகு, சனி. மீனத்தில் சுக்கிரன். இன்றைய இந்த நிலவரப்படி நாள் நகரு. மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசிக்கு 7ஆம் இடம் சொல்லப்பட துலாத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் வெளிவட்டாரம், மனைவி, இவங்களால அனுகூலமும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படாத 9ஆம் இடத்துல அந்த நிலையிலையும் அனுகூலம். 11ஆம் இடம் அனுகூலம். 11ஆம் அதிபதி சனி ராசியை பார்க்கிறார். இதுவும் ஒரு வகை சிறப்பு. அப்போ பொருளாதார மேம்பாடு, மனைவி அல்லது வெளிவட்டாரம், மனைவியினாலேயும் வெளிவட்டாரங்கள் அனுகூலமான நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபம். ராசிக்குள்ள சூரியனும் புதனும், புதனாதித்ய யோகம், புதன் பெறுறாரு. நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே இருந்து ராசியாதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் அல்ல அரசு ஊழியர், அரசு சம்பந்தப்பட்ட இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான அரசுனால சாதகமான நாள். மிதுனம். 1க்கும் 4க்குடைய புதன் ராசிக்கு 12ல் ராசக்கிரகத்துக்குடன் சம்பந்தம். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். குறிப்பாக கனரக வாகனங்கள், அதனால் அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம். ராசிக்குள்ள நீச்ச செவ்வாய், ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் 8ல் போய் ஆட்சி பெற்ற சனி கூட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது உடல் சோறு, மனசில் குழப்பங்கள் இருக்கும். சனிச்சந்திரன் சேர்க்கை அவ்வளோ சுபிட்சமானது அல்ல. அதுலேயும் குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தெரியும். சிம்மம். ராசியாதிபதி சூரியன் 10ல், அந்த 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வெளியூர் பயணம், வெளியூர் பயணத்தினால அனுகூலம். குறிப்பாக ஆறு தாண்டி தொலைதூர பயணங்கள் சிறப்பு, சாதகமாக அமையும். கன்னி. ராசியாதிபதி 9ல், 9ஆம் அதிபதி 9க்கும் 2க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 7ல் வெளிவட்டார நண்பர்களால் அனுகூலமான நாள். மனைவி வர்க்கத்தினால உங்களுக்கு சிறப்பான அனுகூலமான நாள் என்று கன்னி ராசி நண்பர்கள். துலாம். ராசியாதிபதி உச்சம், ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் கிடைக்கும்.
குறிப்பாக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு 2ஆம் அதிபதியாருடைய செவ்வாய் 10ல் போய் உட்காந்து 10ஆம் அதிபதி 5ல் உட்காந்துருக்கிறார். பூர்வீக புண்ணியஸ்தானத்தினோட அனுகூலம் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ராசிக்கு தனக்காரகன் தன ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அனுகூலமான நாள். இதுவரைக்கும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது லயனஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த லயனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து குறிப்பாக 5ல் உட்காந்துருக்கிறான். 12ஆம் இடம் 5 விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசியாதிபதியை பார்க்குறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடம் வீரதீர தைரியஸ்தானத்துடைய சனி ஆட்சியை உட்காந்து பதினொன்றாம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் ராசியும் குரு பார்ப்பதனால வெளிவட்டார அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் இது வரைக்கும் பைசலாகாத ஒரு காசு இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். மகரம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சி கூட சந்திரன். கல்வி அப்படின்னா குழப்ப நிலையில் இருக்கும். இன்றைக்கி 2ஆம் இடம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை குடும்பத்தில் குழப்பம், ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்குற நிவர்த்தியாகும் மத்தியானத்துக்கு மேலே. கும்பம் ராசியாதிபதி ராசிக்குள்ளேயே ஆட்சி கூட 6ஆம் அதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி சந்திர சேர்க்கை சிறப்பற்ற சேர்க்கை. அதுலேயும் குறிப்பாக ராசிக்குள்ளே இருக்கு மன அழுத்தமும் மன சோர்வு இன்னைக்கு முழுமையும் இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி தனக்காரகனும் அவனே ராசியை பார்க்கறதுனால நிவர்த்தி ஆகும். பெருசாக பிரச்சனை கொண்டு விட மாட்டார். இருந்தாலும் எதை செய்யறது எதை விடுறது, எதை விட்டு எதை செய்யறதுங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையை நீடிக்கும். இன்னைக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கும்பராசி நண்பர்கள். இன்னைக்கு கும்பம் ராசியாதிபதி 4ல் ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 3ல் சூரியன் 3 6க்கும் 7க்குடைய சூரியனும் புதனும் 3ல் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க திரிகோணத்தில். 7ஆம் அதிபதி 3ல் மறைவிட ஸ்தானம். 12ஆம் இடத்தை ராசியாதிபதி சொல்ல 12ஆம் இடத்தை குரு பார்க்கணும். ஏதாவது விரைய செலவு இருக்கும். ராப்பயணங்கள் 5 மணிக்கு மேலே வண்டியில் வேகமாக போகிறதெல்லாம் குறைச்சிக்கிறது மிக சிறப்பு. இந்த மீனராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடம் ஆட்சி பெற்று விரயஸ்தானம் விரையாதிபதியாக உட்கார்ந்துருக்கிறதுனால கூட சந்திரன் 5ஆம் அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கிறார். பொருள் செலவு அல்லது விரைய செலவு எதையாவது இன்னைக்கு செய்ய தோணும். நாளை சந்திப்போம். என்ன நியூஸ்?